வணக்கம் பிள்ளைகளை சந்திக்கிறதுல சந்தோஷம். ஸோ மீண்டும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பாடம் ஓஎல் எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன். ஓகே, ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஹாப்பி டு see you. ஓகே, ஹாப்பி டு see you again. ஸோ உங்களை மட்டும் பார்க்குறதுல சந்தோஷம். ஸோ டுடே we are going to discuss about electronic presentation. ஓகே, ஸோ நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் உங்களுடைய ஓஎல் பாடத்தில் இருக்கிற ஒரு பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒரு பாடம். ஸோ இது முக்கியமாக ஒரு நல்ல பாடம். ஸோ நிறைய கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நாங்கள் பார்ப்போம். ஓகே, ரைட். எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் என்றால் என்ன அப்படின்ட்டு. ஸோ எலக்ட்ரானிக் இந்த எல்லாமே டிஜிட்டல் மயம். யூ ஆல் நோ டுடே வேர்ல்ட் all are under digital. Okay, all are under digital. So without digital we can't live. So like that digital are involving in our day to day life. ஸோ நான் என்ன சொல்லலாம்டா இன்றைக்கி எங்களோட உலகத்தில் டிஜிட்டலோட பயன்பாடு எலக்ட்ரானிக்ஸோட பயன்பாடு அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் வாழுவோமா அப்படின்னா த பிக் கொஸ்டின் மார்க். ஸோ வெரி டிஃபிகல்ட் டு லிவ் நாங்கள் வித்தவுட் எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் இந்த மாதிரி சாதனங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் நாங்கள் ஐடி இல்லாமல் வாழுவோமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அந்தளவுக்கு. ஸோ இட்ஸ் இன்வால்விங் ஸோ ஹியூமன்ஸ் லைஃப். ஸோ அது எங்களுடைய வாழ்வோட ஒன்றாக மாறிவிட்டது. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன்டா இன் ப்ரீவியஸ்லி நீங்கள் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா ப்ரெசன்டேஷன்டா ஸ்கூலில் உங்களுக்கு பேச்சு போட்டி. ஸோ பிஃபோர் 10 years or 20 years if you go back go the flashback அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஸோ ப்ரெசன்டேஷன் செய்யும்போது நீங்கள் மேடைக்கு வந்து மனப்பாடம் செஞ்சு ப்ரெசன்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட கட்டுரை போட்டிகள் பேச்சு போட்டிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் டுடே இஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட். ஸோ சேம் திங். ஆனால் அதுவே நாங்கள் ப்ரெசன்டேஷன் இப்போ யாராவது ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு டீச்சர் ப்ரெசன்டேஷன் செய்யறதெல்லாம் இந்த எலக்ட்ரானிக்ஸ்லேயே வந்துட்டு இதிலேயே ப்ரெசன்டேஷன் செய்யலாம். அவ்வளவு தூரத்துக்கு டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸாக அவைலபிள். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிஜிட்டல் ஃபெசிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இன் டிஜிட்டல் சைட். ஸோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் ஸோ இன் அ கம்ப்யூட்டர் with the use of electronic computer we use presentation. We can do a presentation. ஸோ நாங்கள் எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன்ன்றது டிஜிட்டல் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்? ப்ரெசன்டேஷன் செய்யலாம். ஸோ என்னென்ன வேணுமோ அவ்வளோ ப்ரெசன்டேஷன் செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது. we have a lot of facilities. ஸோ வில் see one by one. அதுதான் நாங்கள் இன்றைக்கி ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த பாடம் நீங்கள் படிக்கும்போது என்னெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் நாங்கள் ஒன் பை ஒன்னாக. ஓகே, இது ஒரு கன்வர்சேஷன் கொடுக்குறாங்க. ஸோ என்னால் ப்ரெசன்டேஷன் செய்ய முடியுமான்னு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யோமான்னு கேட்கும்போது ஸோ அது எப்படி இருக்குன்றதை இங்கே பார்த்துருக்கோம். பார்ப்போமா? ஓகே, 1 minute. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் முக்கியம். ஸோ வாட் இஸ் மீன் பை ப்ரெசன்டேஷன்? ஸோ ப்ரெசன்டேஷன்டா என்ன? வாட் இஸ் மீன் பை ப்ரெசன்டேஷன்? ஸோ முதல்ல ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுக்காக ஒரு ப்ரொஜெக்டர். ஸோ இப்படி தான் ப்ரெசன்டேஷன் முதல்ல நான் சொன்ன மாதிரி எல்லாமே பேப்பரில் கைகளில் எழுதி அதைத்தான் செய்யப்பட்டது. இங்கே பாருங்கன்னா இது ஒரு பேப்பர் எழுதணும். நீங்கள் அலுமினிய பேப்பர் இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ்ரே பேப்பர் மாதிரி அதில் உங்களோட நீங்கள் என்ன ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்களோ யூ ஹாவ் டு ரைட் இட். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? இதில் வச்சுட்டு இதனுடைய லைட் இருக்குது, அந்த ஒளி பிம்பத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது உங்களுக்கு ஸ்லைட்டில் ப்ரெசன்டேஷனாக காட்டும். ஸோ ப்ரீவியஸ்லி வி யூஸ் திஸ் டைப் ஆஃப் ப்ரொஜெக்டர். யூ ஆல் நோ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லையா தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ரொஜெக்ட் தான் யூஸ் பண்ணாங்க வித் த யூஸ் ஆஃப் பேப்பர். தட் மீன்ஸ் எக்ஸ்ரே பேப்பர் யூ நோ
You have to write something in the X-ray paper and keep it in here, and after that the light will reflect, it will show it in a board. So இப்படித்தான் நாங்கள் முதல் பயன்படுத்தினோம். What is mean by presentation? So people make presentation to share. So what is the meaning? First, what is the meaning of presentation? Presentation என்றால் என்ன? So you present something to some other. நீங்கள் உங்களை பற்றி ஒரு ஏதாவது ஒரு தலையங்கத்தை ஏதோ ஒன்றை பற்றி மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். The people make presentation to share their views. அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன இருக்குது அதெல்லாம் சொல்லலாம் நீங்கள் presentation. Their views, opinion, ideas and knowledge with a larger group of people. So in front of you lot of people are there. உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆட்கள் இருப்பாங்க. யூ ஹேவ் டு டூ சம்திங், யூ ஹேவ் டு ப்ரெசென்ட் சம்திங். நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண வேண்டி இருக்கும். எதனாலும் நீங்கள் பற்றி கதைக்கலாம், பேசலாம், பட் யூ ஹேவ் டு ப்ரெசென்ட், அதை வடிவாக ப்ரெசென்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு கேக்கை வந்து செஞ்சு ஐசிங்கெல்லாம் போட்டு டேபிள் வைக்கும்போது எவ்வளோ வடிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது டிசைனில், அந்த மாதிரி அதாவது ஒரு வகையான ப்ரெசன்டேஷன். சேம் திங், நீங்களும் ஏதாவது ஒரு தலையங்கத்தை எடுத்து அதை பற்றிய முழு விவரங்களையும் அடித்து ப்ரெசென்ட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ப்ரெசன்டேஷன். டியூரிங் திஸ் ப்ராசஸ் they may use different techniques, method, gestures and tools to impart knowledge and to justify one's points to the audience. So in the presentation செய்யும்போது, so at that time of presentation use different types. So you have to use you can do different types of techniques, method, pictures. Nowadays a lot of things are available. You can give a background music, videos, so that comparing the picture, so is a suitable pictures, photos, animation, whatever thing. ஸோ என்ன வேணுமானாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ எல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் செய்யும்போது அந்த ப்ரெசன்டேஷனுக்கு பின்னாடியோ முன்னாடியோ என்ன வேணாலும் உங்களுக்கு ஏற்ப பப்ளிக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் வீடியோ கொடுக்கலாம், ஆடியோ கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கலாம், அனிமேஷன் கொடுக்கலாம், ஃபோட்டோஸ் கொடுக்கலாம், பிக்சர் கொடுக்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸுக்கு ஏற்ப சூட்டபிளான பிக்சர். இப்போ நீங்கள் ஒரு கார் பற்றி படம் ப்ரெசன்டேஷன் செய்ய போகிறீங்களா, அந்த கார் சம்மந்தமான நிறைய படங்கள் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் பின்னாடி போடலாம். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள், நிறைய டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் அவைலபிள், நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் ப்ரெசன்டேஷனை. ஸோ nowadays lot of facilities are, that's why I mentioned facility. So technique, method, lot of things you can do in the presentation. This is slide projector and overhead projector, OHP, were common tools for presentation. Idan previously we used the common one. The mechanism of overhead projector, so I already told. So உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணப்படுகிறதுன்றா அதை நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, we better go to the new one. So இதெல்லாம் நீங்கள் வாட்சி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு this is overhead projector, this is slide projector. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு காலகட்டத்தில் அதிகமாக கொஞ்சம் யூஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. இதை விட இன்னும் அட்வான்டேஜ் வந்துட்டு மல்டிமீடியா ப்ரொஜெக்ட். ஸோ இது மேக்ஸிமம் குறைஞ்சி போச்சு ஸ்லைட் ப்ரொஜெக்டர். இப்போ வந்து மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் உங்களோட ஸ்கூல்களில், உங்களோட கேம்பஸில் நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். டியூஷன் சென்டர்ல எல்லாம் இன்றைக்கு மல்டிமீடியா ப்ரொஜெக்ட் அதிகமாகவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லா இடங்களையும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது ஸ்லைட் ப்ரொஜெக்டர், இது மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். ஸோ நாங்கள் இதை தெரிஞ்சுக்கொள்ள மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் விச் ஹேஸ் bulky in the early days, it's becoming smaller size with many few features. இது பார்த்தீங்கன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது, ஒவ்வொன்றோடையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டோட கம்பேர் பண்ணி இது பெட்டராக, இதோட கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக. ஸோ சைஸில், காஸ்ட் ஆஃப் திங்ஸ், எவ்ரி திங்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் மூவால் செஞ்சு கொள்ளலாம் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ப. ஸோ தட் ஆர் திங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் த ப்ரெசன்டேஷன் அண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தோன்னாங்க ப்ரெசன்டேஷன்டா என்ன, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் quality presentation. So there is a characteristic of good quality presentation. So
அங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு மனிதனை நாங்கள் பார்க்கும்போது அவருடைய கேரக்டரிஸ்டாக ஒழுக்கமுடையவரா, நல்லவரா, நல்ல பண்புகள் உடையவரா, அதை வச்சு அவர் சொல்லுவோம் ஒரு குவாலிட்டியான ஒரு ஆள், அதில் ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி பொருட்களுக்கும் இருக்குது. ஸோ வென்எவர் ஸோ we can compare these things in our good soul. So this is quality product, this is good one, working style, capacity, charging, repairing. So we can compare with others, price. So everything is under the characteristic. There's a measurement. Characteristic means there's a measurement available. So with the measurement only we can say characteristic of good quality presentation. So for everywhere it's a characteristic. For human also characteristics there. So he's a good person because he's honest man. He is not telling the lies. He is always doing the good things. நாங்கள் இப்படிலாம் சொல்லுவோம். ஸோ இவர் ஒரு ஆளை பற்றி சொல்லும்போது நாங்கள் ஒரு நபர்களை விவரிக்கும் போது இப்படி சொல்லுவோம், அதோட கேரக்டரிஸ்டிக் ஒழுக்கங்கள் நல்லதுங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ப்ரெசன்டேஷன், குவாலிட்டி ப்ரெசன்டேஷனுக்கு என்னென்ன தகமைகள், என்னென்ன மெஷர்மெண்ட், என்னென்ன அளவீடுகள் இருக்குது. ஸோ சேம் திங் ஃபார் த குவாலிட்டி ப்ரெசன்டேஷன் வி ஹேவ் அ கேரக்டரிஸ்டிக். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் டு find it, is it good quality presentation or not. ஸோ என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குது, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்கை வச்சு நாங்கள் இது ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனாக, குவாலிட்டியான ப்ரெசன்டேஷனான்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும்போது முதலாக லைன்ஸ் முக்கியம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் முக்கியம். ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு நம்பர் ஆஃப் லைன் முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எதில் உங்களோட ப்ரெசன்டேஷன் யாராவது செஞ்சதில் இல்லை நீங்களே செஞ்சிருக்கலாம் பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்டேஷனுக்கு லைன் ஏண்டா ஒரு இப்போ இவ்வளவு இந்த டிவியில் இருக்கிற இவ்வளவும் ப்ரெசன்டேஷனுக்குள்ளே வரப்போகுது. ஒரு லேப்டாப்பில் மானிட்டர்னு சொல்லுவோமா இல்லையா, அது வரப்போகுதுண்டா அதில் லைன் முக்கியம். ஏன்னா நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்களா கதகதான் இருக்கும், நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், நிறையா இடைஞ்சல் மாதிரி இருந்தால் ஸோ பார்க்குறவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. எதை வாசிக்கிறதுல எது இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ப்ரெசன்டேஷனை பார்க்க வடிவாக இருக்கணும், அதே சமயம் எனக்கு புரிதல் கூடவும் இருக்கணும், புரிதலோடு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ தென் அங்கே அடிக்கப்பட்ட லைன், இதொரு லைன், இப்போ இந்த லைன்ஸ் எப்படி இருந்தால், நான் இதுக்குள்ள நிறைய அடிக்காமல் தேவையான லைனை நான் வச்சுருந்தேன்டா அப்போ எனக்கு அது ஈஸியாக விளங்கும், பார்க்குறவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். தட் இஸ் கால்ட் குவாலிட்டி. அப்போ இங்கே ஃபர்ஸ்டே நம்பர் ஆஃப் லைன் என்ன வச்சுருக்கணும், 6 முதல் 9 per ஸ்லைட். ஒரு ஸ்லைட்டுக்கு 6 முதல் 9 ஸ்லைட்ஸ் லைன்ஸ் இருந்தால் நல்லது. ஒரு லைனுக்கு 6 முதல் 9 ஸ்லைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 6 முதல் 9 லைன்ஸ் இருக்கும் ஒரு ஸ்லைடுக்கு. இப்போ இந்த ஒரு ஸ்லைடுண்டா அந்த பக்கத்துக்கு முதல் பக்கம்னா அதுக்கு 6 முதல் 9 லைன்ஸ் இருந்தால் தான் கிளியராக இருக்கும். அது ஒரு நல்ல குவாலிட்டி ப்ரெசன்டேஷனுக்கு உரியதுன்றான். ஸோ whenever if it is how we can find if it is a good quality presentation, first thing is number of lines are very important. Depending on the number of lines, we will say this is a very clear presentation, easily we can understand, there is no confusion, like that we can see. So we are giving feedback to them, the good characteristic. So what is the line we must be typed? So minimum 6 to per slide, 6 to 9 sentence are 9 number of lines. So 1 line, 2 line, 3 line. So number of 6 line is enough. It's a one of the best characteristic for good quality presentation. So first thing you have to keep it in your mind. So for the good quality presentation, lines are important. How many lines are important? 6 to 9 lines must be in the one slide per slide. Okay, that is first point. Second one, font size. This is more important. This is very important one. Second line, font size. Font also very important. See what are the fonts I used here. இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி presentation வரும்போது, so what are the font we have to be used. என்ன font யூஸ் பண்ணலாம். So whenever we are going to type in the slide, second thing we have to think about the font. Font is very important later.
So it should be very clear, understandable, not conjunction. So that is very important. So see, so this is the size of the, so you can see the size of the word font. So like that we can increase and decrease also depending on the needs. We can increase and decrease the font size. So here they are recommending, so size 32 points, size 32. Whenever you do a presentation, so font size also important. So you should keep the font size 32 points. That is quality of information. And the line should be 6 to 9 line. ஸோ நீங்கள் எப்பயுமே ப்ரெசன்டேஷன் செய்யும்போது ரெண்டாவது பாயிண்டாக இந்த ஃபொண்டையும் பார்த்துக்கொள்ளணும். எழுத்துக்கள் ஒவ்வொரு வடிவங்களாகவும் இருக்கும், அதே சைஸ்லையும் இருக்கும். அப்போ அவங்க ஃபொண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும்போது 32 எவ்வளோ கொடுக்குறாங்க ஃபொண்ட் சைஸ். கீப் த ஃபொண்ட் சைஸ் 32. எப்பயுமே நீங்கள் ஒரு 32 சைஸில் உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணால் சைஸ் மாறுமா இல்லையா, டிக்ரீஸ் பண்ணால் குறையும். இப்போ அது 32 வைக்கும்போது அந்த ஃபொண்ட் வந்து எல்லாருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தாலும் கிளியராக விளங்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் ஃபொண்ட் சைஸ் ஷுட் பி யூ மெயின்டைன் 32. ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டுட். ஸோ whenever you do a quality presentation, some of the characteristic measurements are available. The first one is number of line, the second one is font size. You have to keep it in your mind. Whenever you do a presentation, you have to follow these characteristics. Okay, think of a presentation you had watched, how many of these points were considered there. Pay attention to these features when you watch presentation in the future. So நீங்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும்போது எதெல்லாம் உங்களோட மனதில் பதியக்கூடியது. ஸோ what are they saying, whenever you do a presentation, what are things are keeping, registering in your brain or mind, then that is the very quality presentation. It should be registered in your mind or brain, then that is a good presentation. So how many presentation, how many slides are you in considered, that is very important. So first point, number of line, second point, font size, third one, correct use of grammar and language. That is very important. So if now electronics items are helping a lot of things. They are spelling, checkup, dictionary, everything is available. But sometimes we may do a mistake. We have to be careful. ஸோ இன்றைக்கு எங்களுக்கு இந்த இதுகளெல்லாம் எங்களோட கம்ப்யூட்டர்லேயே கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. யூ கேன் செக், நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய ஸ்பெல்லிங் செக் பண்ணலாம், ப்ரொனவுன்சியேஷன் பார்க்கலாம். ஸோ இப்படியானதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா, யாருக்கு பொருந்தும், எவ்வளோ எல்லா விஷயங்களும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பிகாஸ் வி ஹேவ் தட் ஃபெசிலிட்டி. ஸோ தட்ஸ் த திங், கிராமர் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ whenever you do any language, you have to be careful with about the grammar and the language, because it is readable by everyone. So everyone are noting, because ஏனெண்டா கதைக்கிறத விட நீங்கள் எழுதும்போது எல்லாரும் மூலம் பார்ப்பாங்க, கவனமாக இருக்கணும். கிராமர் இங்கிலீஷில் என்னென்ன மிஸ்டேக் இருக்கா, ஹேஸ், இஸ், வாஸ் இருந்தால் you have to be check it with before, send, forward, and so if you do anything, before you do anything, you have to be consider it and be careful in the grammar and language also. And next one, inserting image, drawings, tables or graphs. So these are the very important point. So whenever you do a presentation, I already mentioned, nowadays totally different. In our presentation you can insert anything. So you can insert your voice, so voice recorder, backside music, picture, photo, audio, video. So anything, depending on the project, you can choose your one. So that is very important. Insert image, drawings, tables or graphs. So you can do anything with the support of the particular thing. ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் செய்யும்போது இதெல்லாம் நீங்கள் செய்ய, நான் முதல்ல சொன்னேன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும்போது இன்றைக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம், பேக்ரவுண்ட் மியூசிக் போடலாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடலாம், கலர் மாற்றலாம், ஃபொண்ட் மாற்றலாம். ஸோ நீங்கள் பிக்சர் கொண்டு வரலாம், இமேஜஸ் கொண்டு வரலாம், ஆடியோ வீடியோஸ் கொண்டு வரலாம், இன்சர்ட் பண்ணலாம்.
இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யூ கேன் இன்சர்ட் எனிதிங். ஸோ இமேஜ், ட்ராயிங், டேபிள்ஸ், கிராஃப், நீங்கள் இதெல்லாம் இன்சர்ட் பண்ணி உங்களோட ப்ரெசன்டேஷன் என்ன செய்யலாம், இன்னும் நீங்கள் மெருகூட்டுற மாதிரி செய்யலாம். ஸோ தென் பீப்புள் வில் லிசன், பீப்புள் வில் ஒப்சர்வ், பீப்புள் வில் லேர்ன். ஸோ தட் இஸ் த important point of one of the presentation. Okay, when you do a presentation you have to keep it in the mind. Next one, use of colors. So that is also very important. color அடுத்தது என்னது, கலர். இப்போ நாங்கள் முழு ப்ரெசன்டேஷனையும் நாங்கள் கவனமாக பார்க்கணும். இது ஒரு ப்ரெசன்டேஷன்லேயே இவ்வளவும் கவனத்தில் கொள்ளணும். ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும்போது நீங்கள் கட்டுற ஒரு பக்கமாக கொப்பியில் எழுதும்போதே நாங்கள் நிறைய சொல்லுவோம். என்ன பேரண்ட் சொல்லுவாங்க, டீச்சர் சொல்லுவாங்க, நீட்டாக எழுது, கோடு போடு, அழிக்காத, அடுத்த இருக்காத, வெட்டாத, ஒரு கலர் பெண்ணை யூஸ் பண்ணு, எவ்வளோ சொல்கிறோம். பிகாஸ் ஏனெண்டா அந்த ப்ரெசன்டேஷன் வடிவாக இருக்கணும். ஸோ சேம் திங் ஹியர் ஆல்சோ. whenever you do a presentation you should keep all these things in the brain. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் லைனை நீங்கள் வச்சுருக்கணும். ரெண்டாவது ஃபொண்ட் சைஸ் பார்க்கணும். மூன்றாவது யூஸ் ஆஃப் கலர். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர்கள் யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் அவங்களுக்கு கலர்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி என்ன கலர் யூஸ் பண்ணலாம். நார்மலாக சில ஆர்கனைசேஷன், ஸ்கூல், கேம்பஸ், இன்ஸ்டியூட் எல்லாம் தங்களுக்கு ஒரு ஃபொண்ட் சைஸ், கலர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் டிஃப்ரென்சியேஷன் தெரியும். ஸோ ஃபார் தட் யூ கேன் யூஸ் அ கலர் depending on your organization needs, your wish. Okay, but colors very important. whenever you use a color, நீங்கள் ஆனால் கலர் மிகவும் முக்கியம். நீங்கள் எப்போ கலர்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ தட் இஸ் பிரைட்டபிள். அப்போ அது என்ன செய்யும், இப்போ போர்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட், அப்போ லெட்டர்ஸ் என்ன கலரில் எழுதணும், நீங்கள் இந்த மாதிரி டார்க் கலரில் எழுதணும். டார்க் ப்ரௌன், டார்க் ப்ளூ, ரெட் கலர். தென் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், உங்களால் பார்க்க முடியும். தென் யூ கேன் ரீட் ஈஸி, உங்களால் ஈஸியாக வாசிக்க முடியும். ஸோ யூ கேன் கெட் அ மெசேஜ். நீங்கள் அதிலேருந்து ஏதாவது தகவல் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், எப்போயுமே கலரையும் கவனத்தில் கொள்ளணும். ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும்போது கலரையும் நாங்கள் கவனத்தில் கொள்வது முக்கியம். அப்போ தான் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஆடியன்ஸுக்கோ யாருக்காவது அது ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் அது நல்லா இருக்கும் அதை படிக்கிறதுல. அடுத்தது அனிமேஷன் அண்ட் வீடியோஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப், வைபர் அனுப்பலாம் போது பிக்சரை நம்ம கும்பிட்ற மாதிரி, இப்படி ஹை ஷேக் பண்ணுற மாதிரி, ஸோ நிறைய படங்கள் அனுப்புகிறீங்களா இல்லையா, இந்த பொருந்தக்கூடிய மாதிரி. எஸ், இங்கேயும் நிறைய ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், வீடியோஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரெசன்டேஷன் கிளியராக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அட்ராக்டபுளாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பே அட்டென்ஷன் ஆன் டார்கெட் குரூப், நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ யூ கேன் இன்சர்ட் டிபெண்டிங் ஆன் யர் ப்ரெசன்டேஷன் ஃபார் அனிமேஷன் அண்ட் வீடியோஸ். So it should be help your presentation. It will make your presentation too bright, and everyone can observe, everyone get a quality information from that. So it will help to improve your presentation. So அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா pay attention on target group. ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து எந்த குரூப்புக்கு செய்ய போகிறீங்க. நீங்கள் இப்போ ஒரு மேடை ஏறிட்டீங்க, ஒரு கதைக்க போகிறீங்க, என்ன கதைக்க போகிறீங்க, என்ன தலையங்கம் எடுத்தனீங்க, ரைட். அந்த தலையங்கத்துக்கு கதைக்கிறதுக்கு அங்கே முன்னாடி இருக்கிற குரூப் சரியானவங்களா. எல்லார்ட்டையுமே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்போ சின்ன பிள்ளைகள்ட்ட ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பிள்ளைகள்ட்ட போய் 12ஆம் வகுப்பு பாடத்தை எடுத்தால் எப்படி இருக்கும், அது விளங்காது. அப்போ நாட் ரிலேட்டட். அப்போ அதை மாதிரி தான் அந்த என்ன குரூப்போ, யாருக்கு முன்னாடி நாங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் செய்ய போகிறோனோ அவங்களுக்கு ஏற்ப நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணணும். So finally, you have to keep it in your mind. You have to keep it in mind. Pay attention on target group. That means, so you are going to do presentation to whom? In front of you, who are they? So what is the condition? What they expecting from you? So that is very important. Consider that and you make a presentation. Then it will reach your target group. ஸோ இதெல்லாம் கவனிச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கிறவங்க, யாருக்கு ப்ரெசன்டேஷன் செய்ய போகிறவங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அவன் டேஸ்ட் என்ன, everything you should be understood. Take the detail, then you develop a group presentation. That will help to everyone. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன், குவாலிட்டியான ப்ரெசன்டேஷன் கேரக்டரிஸ்டிக்காக மெஷர் பண்ணும்போது இந்த குட் குவாலிட்டி ப்ரெசன்டேஷன்டா தேர் இஸ் அ மெஷரபிள் things available, measurement available. ஒரு குவாலிட்டியான ப்ரெசன்டேஷனுக்கு அங்கே மெஷர்மெண்ட் available. What are the measurement? So first one, number of line, font size,
third one, second one font size, third one colors, fourth one animation and videos, so fifth one pay attention to the target. These are the points. ஸோ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும்போது அவனுடைய கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டிஸை பார்க்கணும், அதை வச்சு அதுக்கு நாங்கள் மார்க் போடலாம். அப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் குவாலிட்டி ப்ரெசன்டேஷன் சொல்லும்போது இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். நீங்கள் என்னென்ன கொண்டிருக்கணும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்பர் ஆஃப் லைன்ஸ், ஏன்னா எத்தனை லைன்கள் ஒரு ஸ்லைடுக்கு இருக்கணும், 6 முதல் 9. ஃபொண்ட் சைஸ், ஒரு ஃபொண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும், 32 சைஸ். அடுத்தது கலர், என்ன கலரு, ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு என்ன கலரோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். பேக்ரவுண்ட் பிளாக்கண்டா லெட்டர் ஒயிட்டில் இருக்கணும், பேக்ரவுண்டு ஒயிட்டண்டா லெட்டர் பிளாக்கில் இருந்தால் தான், டார்க் கலரில் இருந்தால் தான் எங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும். ஸோ மஞ்சள் கலர் பேக்ரவுண்டுக்கு மஞ்சள் கலர் கலர் லெட்டர் அடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியா. அதனால் கலர்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அனிமேஷன் அண்ட் வீடியோ. ஸோ உண்டை நாங்கள் ப்ரெசன்டேஷன் செய்யும்போது மெருகூட்டலாம். யூ கேன் ட்ரா அ பிக்சர் மாதிரி. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், அனிமேஷன் கொடுக்கலாம், வீடியோஸ் கொடுக்கலாம், சூட்டபிள் பிக்சர் கொடுக்கலாம். நீங்கள் என்னத்தை பற்றி கதைக்கிறோங்களோ அதை பற்றிய பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். தென் இட்ஸ் மோர் எஃபெக்டிவ். அது என்ன செய்யும், இன்னும் உங்களோட ப்ரெசன்டேஷன் எல்லோரும் பார்க்குறதுக்கு தோன்றும். அடுத்தது அட்டென்ஷன், எல்லாம் உங்களோட குரூப் எல்லாம் அட்டென்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபைனலி ஸோ எவ்ரி ஒன் ஷுட் அட்டென்ஷன், எவ்ரி ஒன் லுக் இன் டு தட். உங்களையே திரும்பி பார்க்கணும், உங்களையே எல்லோரும் பார்க்கணும், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்கணும்டா எல்லாருமே பார்க்குற மாதிரி இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கும். யூ ஹேவ் டு டூ லைக். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் லிசன் யுவர் ப்ரெசன்டேஷன். So like that your presentation must be there. That is called characteristic of quality, good quality presentation. Okay, I hope you all understood. Number and ஒரு presentation எப்படி இருக்கணும்னா இந்த 5 விதமான ஸ்டைலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு presentation எப்படி இருக்கும், நல்லா கிளியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ரைட். அடுத்து பாருங்கள் presentation software, that is also very important. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொப்பி எடுத்துகிட்டு அதுக்கு எழுதும்போது வெள்ளை பேப்பருக்கு கருப்பு பேனால் எழுதுவீங்க, அப்போ அதை நாங்கள் கலரை பார்த்துறேன். ஸோ ப்ரெசன்டேஷன் என்னென்ன இருக்கும் லைன் பை லைனாக போட்டு எழுதுகிற மாதிரி, அது குவாலிட்டி. இங்கே பார்க்க போகிறோம் சாஃப்ட்வேர். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வரும்போது சாஃப்ட்வேர் இம்பார்ட்டன்ட். என்ன சாஃப்ட்வேர், என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குன்றதை நாங்கள் பார்த்தா தான் என்ன செய்யலாம். ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நீட்டாக இருந்தால் என்ன சாஃப்ட்வேர் போட்டால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு. எங்களுக்கு டூல் என்ன டூல் இருந்தால் நாங்கள் பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி சாஃப்ட்வேரை போடணும். அப்போ அதுதான் நல்லது எங்களுக்கு, அதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன டூல் எங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எல்லாரும் என்ன தெரிஞ்சது, மைக்ரோசாஃப்டோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தெரியும். ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சது, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். அப்போ அது ஒரு சாஃப்ட்வேர். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ப்ரெசன்டேஷன் whenever you do a software is very important. Software is very important. So for example, you know what are things you know. So basically everyone are known Microsoft PowerPoint presentation. That is everyone knows, everyone easily can do. Some people have experience. So that is very important. That is one of the software. So like that there is a lot of software is available to do a presentation. அதே மாதிரி இங்கே ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. பட் யூ ஹேவ் டு சூஸ் த ரைட் ஒன் ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ப உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும். அதான் உங்களுக்கு வடிவாக ஹெல்ப் பண்ணும். இப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம், now we are going to see how many softwares available, what are the software available for do a good presentation. பார்ப்போமா? ஸோ now we are நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது, அது எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சாஃப்ட்வேர் which help to create presentation with multimedia content is called presentation software. ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர்ன்றது ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன செய்ய நினைக்கிப்போ உங்களுக்கு கிளே இருக்கா, கிளேயில் நீங்கள் செய்யக்கூடிய உருவத்தை செய்யலாம். அப்போ கிளேன்றது ஒரு சாஃப்ட்வேர். நான் என்ன உருவம் நினைக்கிறேனோ, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு எனக்கு அந்த கிளே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் ஷுட் ஹெல்ப் us to do my presentation to my own decision. So that is called software. Some of the popular presentation software are listed. ஸோ அப்படியான பாப்புலராக நாங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், சிலது ஃப்ரீயும் இருக்குது, நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ண, நோ நீட் டு பே சம்திங்.
நீங்கள் சிலதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் பே பண்ண தேவையில்லை. என்ன செய்யலாம், நீங்கள் அதெல்லாம் வேலை செய்யலாம். ப்ராஜெக்ட், கமர்ஷியல் சாஃப்ட்வேர், ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் சாஃப்ட்வேர் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அப்போ ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு, நான் பட்டம் விடுறதுக்கு எனக்கு நூல் பேப்பர்ஸ் எப்படி இம்பார்ட்டனும், எனக்கு ஒரு உருவத்தை செய்கிறதுக்கு ஒரு கிளே எப்படி இம்பார்ட்டனும், களிமண் எப்படி இம்பார்ட்டனும், அதே மாதிரி நான் ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு எனக்கு சாஃப்ட்வேர் இம்பார்ட்டன்ட். என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது, எதெல்லாம் ஃப்ரீ, எதை வச்சு நான் எப்படிலாம் செய்யலாம்னு நான் இந்த ஸ்லைட்டில் அடுத்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் இதோட முடிப்போம் இன்னொரு சந்தர்ப்பத்தில். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு ஃபினிஷ் ஃப்ரம் ஹியர். ஸோ இன்னொரு சந்தர்ப்பத்தில் வி வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த வீடியோவோட நீங்கள் உங்களோட புக்கையும் வச்சு ரீட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஆல்வேஸ் இன்சிஸ்ட் டு யூ வித் திஸ் வீடியோ யூ ஹாவ் டு கீப் யுவர் புக், ரீட் இட் அண்ட் யூ மே மேக் அ குட் ஐடியா, யூ மேபி டேக் அ குட் ஐடியாஸ் நாலேஜ். அப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய நாலேஜும் ஐடியாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.